ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா करना कि मुझ पर कोई एहसान न करना। இப்போ சல்மான் கான் என்னமோ ஒன்று பண்ணாரே, என்னடா பண்ணாருன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் டான்ஸ் சாங் கைஸ். கையை தூக்கி புடதில வச்சுட்டு ஆட்டுனா எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். வாய் உளறிடுச்சு கைஸ். ஆம்ஸ் சொல்ல வந்தேன் கைஸ். இந்நேர சில லெஜண்ட்ஸ் எல்லாம் என்னத்தையோ கற்பனை பண்ணியிருப்பாங்க. படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். அதெல்லாம் சரிடா, கையை தூக்கி புடதில கட்டிட்டு ஆம்ஸ் ஆட்டினா அது எப்படா டான்ஸ் ஆகும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஐ எம் வெரி சாரி கைஸ். அதை நீங்கள் இந்த படத்துடைய கோரியோகிராஃபர் கிட்டையும் டைரக்டர் கிட்டையும் தான் கைஸ் கேட்கணும். அப்படி யாரா இந்த பாட்டுக்கு கோரியோகிராஃப் பண்ணதுன்னு நீங்கள் ட்ரிகராகி உருட்டுக்கட்டையை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிற சில வியர்டான டான்ஸ் ஸ்டெப்பாக தான் கைஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு அழுத்தி நம்ம டைம்ஸ் அமேசிங் சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் ஆகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு டான்ஸ் ஸ்டெப் என்னென்னா கிசெக்கி பாய் கிசெக்கி. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜம் ஆகுது. அதாவது அந்த படத்தோட பேர் என்னன்னா கிசேக்கி பாய் கிசேக்கி ஜான். படத்தோட பேரை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னடா பேரை வைக்கிறீங்க, கொஞ்சமாச்சு வாயில் நுழையிற மாதிரி பேரை வைங்கடா. சரி ஓகே கைஸ், இந்த படத்தில் சல்மான் கான் ஆடின ஒரு டான்ஸை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த இடம் தான் தெரியல இடம். మనస తేటికంగా పైంద్రాది వేడుకగా ఉంటుంది ఉంటుంది నచ్చేంగే అప్ని ఉఠా కర్కే లూంగి ఈ రోజు వేడుకగా ఉంటుంది ఉంటుంది నచ్చేంగే అప్ని ఉఠా కర్కే లూంగి. இந்த டான்ஸ் ஸ்டெப்பை பார்க்கும்போது இதுக்கு பேர் தான் வண்டியா, அந்த மாதிரி இதுக்கு பேர் தான் டான்ஸா அப்படின்னு கேட்கணும் போல தான் கைஸ் எனக்கு இருந்துச்சு. லுங்கிக்குள்ள கையை விட்டு ஆட்டுனா அது டான்ஸ் ஸ்டெப் ஆயிருமா என்ன? டேய், அதுக்கு பேர் லுங்கி இல்லடா, அதுக்கு பேர் வேட்டிடா. அதை தாண்டா நானும் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீ முன்னாடி முந்திட்டடா. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டான்ஸ் ஸ்டெப்பை வேட்டி கட்டலைன்னா ஆடவே முடியாது போலயே. மச்சே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? இந்த டான்ஸ் ஸ்டெப்பை பார்த்து யாரும் இன்ஸ்பயர் ஆகி உங்கள் வீட்டிலேயே வேட்டி எடுத்து கட்டிட்டு ஆட ஆரம்பிச்சிடாதீங்க கைஸ். அப்புறம் உங்கள் வேட்டி கலண்ட விழுந்து நீங்கள் அவமானப்பட்டீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பேற்றுக்காது. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் டைரக்டர் அப்படின்னு கேட்டாங்க போல. அதுக்கப்புறம் ஆட்டத்தை பாருங்க கைஸ். எனக்கு என்னமோ சல்மான் கான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவர் காலுக்கு அடியில் கரப்பாம்பூச்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதை மிதிக்கிறேன்ற பேர் வழியில தான் இப்படி டான்ஸ் ஆடுறாருன்னு நினைக்கிறேன். ரெண்டாவதாக நம்ம யாரோட டான்ஸை பார்க்க போகிறோன்னா அதுதான் மிஸ்டர் பாலையா. சே, என்ன அழகா டான்ஸ் ஆடுறாருல, அசல் ப்ரொஃபஷனல் டான்ஸர் மாதிரியே டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு நம்ம இவரை பாராட்டிட்டு இருக்கும்போது வேற எங்கேயாவது இதே மாதிரி டான்ஸ் ஆடி இருக்காரா அப்படின்னு நான் தேடின தேடல்களில் கிடச்சது தான் இந்த டான்ஸு. அந்த பொண்ணு உங்க கூட டான்ஸ் ஆட வந்ததை தவிர வேற எந்த ஒரு தப்புமே பெருசா செய்யலையே பாலையா சார். பின்ன எதுக்காக இந்த கொலை வெறி? அப்படி ஒரு அடிடாது. இதெல்லாம் பாக்குறதுக்கு சுத்தமா டான்ஸ் ஸ்டெப் மாதிரியே இல்லையடா. ஆமா, அவர் அந்த பொண்ணை என்ன பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு? ஒருவேளை குஸ்தி சொல்லித்தர ட்ரை பண்ணியிருப்பாரோ? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு பாலையா கூட சேர்ந்து ஆடுறதுக்கு முன்னாடியே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் ஓகே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், அடுத்து பார்க்க போகிற ஒரு டான்ஸ்லையும் சல்மான் கான் தான் டான்ஸ் ஆடியிருக்காரு. இந்த டான்ஸை உங்களில் பலர் பார்த்துருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது கைஸ். இப்போ அந்த டான்ஸ் ஸ்டெப்பை பார்ப்போமா?
என்னடா ஸ்டெப் இதெல்லாம் யாரா கோரியோகிராஃப் பண்றது? எனக்கு என்ன தோணுதுன்னா, பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரோட டான்ஸை பார்த்து எல்லாரும் கடுப்பாகி அவர் கழிவு ஊத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரோட மைண்ட் வாய்ஸ் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். நான் நான் பாட்டுக்கு செவனேன்னு வேற ஏதாவது படத்தில் நடிக்க போயிருப்பேன்டா. இப்படி கூப்பிட்டு நடிக்க வச்சு அசிங்கப்படுத்தி விட்டீங்களாடா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையில? டேய், ஆனால் அநியாயத்துக்கு பண்ணுறீங்கடா. நடக்கிறத ஒரு டான்ஸ் ஸ்டெப்பாகவும் ஹீரோயினை சுற்றி வரத ஒரு டான்ஸ் ஸ்டெப்பாகவும் சல்மான் கான் நடந்து வரும்போது பாட்டு கூட மேட்ச் பண்ணிட்டீங்க. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே கைஸ், சல்மான் கான் ஆடின அந்த டான்ஸை பாட்டு இல்லாமல் பார்ப்போமா? கைஸ், உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. இருந்தாலும் அவர் ஆடினதை என்னால் மறக்க முடியல கைஸ். கைஸ், இதை பாட்டு இல்லாமல் பார்க்கும்போது நம்மெல்லாம் காலில் சோகை பிடிச்சிச்சுன்னா உட்காந்து எந்திப்போம்ல, அந்த மாதிரி இருக்கு கைஸ். சரி ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோடைய கடைசியில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு தட்ட மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். கேட்ச் அப் லேட்டர்.